மிஸ்டர் கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் அவர்களே, 35 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் சொன்னீங்க தீர்வு 7000 ஸ்டெப்ஸ் நடந்தால் நீங்கள் வந்து இதய நோயிலேருந்து உங்களை தப்பிச்சிக்கலாம். அப்போ 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் இறந்து போகிறாங்களே டாக்டர், அதுக்கு நீங்கள் ஏதாவது வழி சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் சார் டாக்டர், அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? அவங்க ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணுமா? சொல்லுங்கள், சொன்னால் தானே நாங்கள் ஏன்னா செத்து போயிட்டுருக்கோமே, உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக வேலை வெட்டிக்கு போகாமல் கூட நடக்கிறதுக்கு தயார். உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா? வேலையெல்லாம் வேணாம், 7,000 ஸ்டெப்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க நடக்க முடியுதுன்னா நாங்கள் 20 25 வயசு இருக்கிறவங்க நாங்கள்லாம் வந்து ஒரு 10,000 ஸ்டெப்ஸு கூட நடந்துட்டு போகிறோம். பொழுதன்னைக்கும் நடந்துகிட்டே இருக்கிறோம். ஹார்ட் அட்டாக் வந்தால் வராமல் இருந்தால் சரி. என்ன ஒரு முட்டாள்தனமான, அறிவு கெட்டதனமான, கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஒரு டாக்டர் வந்து இப்படியா ஒரு அட்வைஸ் பண்ணுவார்? ரீசன் என்னன்னு உலகத்துக்கே தெரியுது. தடுப்பூசி போட்டதுனால தான் இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி 21க்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டாக் வரும், லைட்டான பெயின் இருக்கும், இசிஜியில் கண்டுபிடிப்பாங்க, டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் டைம் ஸ்ட்ரோக் வரும், அந்த ஸ்ட்ரோக்லேயே சொல்லிடுவாங்க இதுக்கப்புறம் 3rd டைம் வந்து தான் நிச்சயமாக வந்து சர்ஜரி பண்ணணும், ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், இல்லை அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. இப்படி 3 தடவை வந்து அதுலேயும் அசால்ட்டாக இருந்தவங்க இறந்துருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க சொல்கிறது, என்னங்க எங்கள் மரபொழி மருத்துவங்களோட கருத்து இல்லை, இது அவங்களுடைய இடத்துல இருந்து நான் சொல்கிறேன். இப்படி இருந்தது இன்றைக்கு ஒரே அட்டாக்கில் இறந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைமே நெஞ்சு வலிக்குதுன்னு போகிறாங்க, டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இறந்து போயிடுறாங்க. எதனால் இறக்குறாங்கன்னு கேட்டால் ஹார்ட் அட்டாக், சடன் டெத் சிண்ட்ரோம். எதனால் வருது? ஸோ இப்படியான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த இப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் அட்டாக்லேயே இறக்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன? தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி போட்டதுனால தான் இன்றைக்கு நிறைய பேர். நேற்று நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன், அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, மேடம் எனக்கு இடுப்பு வலியே இல்லை, கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இடுப்பு வலி ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் எத்தனையோ பேருக்கு கை கால் விழுந்திருக்கு, காரணம் என்ன? கொரோனா தடுப்பூசி. இன்னும் எத்தனையோ பேருக்கு தனியாக வேற ஊதுரு, 4 ஸ்டெப்பு நடக்க முடியல. அதுக்கு முன்னாடி இல்லை, தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் ஒபிசிட்டி, பயங்கரமாக குண்டாயிட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, எது சாப்பிட்றதே இல்லை, ஆனால் கூட உடம்பு ஏறிட்டே போகுது. காரணம் என்ன? கொரோனா தடுப்பூசி. இப்படி கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாதகங்கள், லாஸ்ட் எக்ஸ்டெண்ட் இறந்து போகிறாங்க. ஆனால் போட்டவங்க 2 பூஸ்டரும் 1 பூஸ்டரும் ஒரு இன்ஜெக்ஷனும் 2 பூஸ்டரும் போட்டவங்க இன்றைக்கி கடுமையாக தீவிரமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஆங்கில மருத்துவம், கொரோனா தடுப்பூசி. ஆங்கில மருத்துவத்தை கிறித்துவ மதம், ஆங்கில மருத்துவம், இது 2த்தையும் கொண்டு வந்து இங்கே இந்திய பிரதேசத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காகவே மேற்கத்தியர்கள் பண்ண வேலைகள். கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, வெறும் மெடிசன்ஸை மட்டும் கொடுத்தாங்க. ஆனாலும் இந்திய பிரதேசத்தில் அந்த லாக்டவுன் பீரியட் வந்தது பார்த்தீங்களா, அந்த 1 மாதம் லாக்டவுன், கொரோனா ஸ்டார்ட் ஆச்சுன்னு அந்த 1 மாதம் ட்ரையல் பார்த்தானுங்க. என்ன ட்ரையல் பார்த்தானுங்க? ஆம்பளைங்களுக்கெலாம் எவ்வளோ பலம் இருக்குது, இந்திய பிரதேசத்தில் இருக்கிறவங்களுடைய ஆண்மை பலமும் பெண்களுடைய கரு உற்பத்தி திறனும் எப்படி இருக்குன்றதை சோதிச்சானுங்க. தன்னுடைய இத்தனை பவர்ஃபுல் மருந்து கொடுத்து கூட அத்தனை பேர் கன்சீவ் ஆகிருக்காங்க அந்த 1 மாதத்தில். ஏகப்பட்ட லாக்டவுனுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் கன்சீவ் கருத்தரிச்சிருக்காங்க. இவ்வளோ பவர்ஃபுல் மருந்து இந்த இந்தியர்களுக்கு கொடுத்து கூட இவங்களால் கருத்தரிக்க முடியுது, ஆண்மையும் பெண்மையும் பலமாக இருக்குன்னா இதை பிரேக் பண்ணணும். அப்படின்னா அடுத்த ஸ்டெப் உடனே தடுப்பூசியை, 3வது கட்ட பரிசோதனைக்கு உட்படாத தடுப்பூசியை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தானுங்க. அதை போட்டதுக்கப்புறம் எத்தனை வாலிபர்கள், எத்தனை இளவயசு பெண்களுக்கு குழந்தை இல்லை தெரியுங்களா? அதுக்கப்புறம் தான் கருத்தரிப்பு மையம் தெருவுக்கு வந்தது. ஒவ்வொரு தெருவிலையும் ஃபர்டிலிட்டி சென்டர், கருத்தரிப்பு மையம் எப்போ வந்தது? கொரோனாவுடைய தடுப்பூசிக்கு அப்புறம் தான். அதுதான் பிளானே அதுதான். இனப்பெருக்க உறுப்பை, ஆண்மையை அழிக்கணும், பெண்களுடைய கர்ப்பப்பையை நிர்மூலமாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் செயற்கையான குழந்தைங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தது. இதுக்கப்புறம் இதை மாதிரி பண்ணிவிட்டு, அதாவது ஒரு காலத்தில் 10 குழந்தைங்க பெற்றுட்டு இருந்தாங்க தான், விருப்பப்பட்டு அவங்களுக்கு குழந்தைகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கா குழந்தை வேணாம் அப்படின்போது தொடர்ந்து ஒரு 3 குழந்தை பெற்றதுக்கப்புறம் அதே தாய்மார்களும் சரி, அதே பெற்றோர்கள் ஒரு 5-6 வருஷம் கேப் விட்டு இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறாங்களா இல்லையா? அப்போது ஒரு குழந்தைய
பெற்றுக்கிறதும் பெற்றுக்காமல் இருக்கிறதுக்குமான அந்த 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 எந்த இடத்துல கட்டுப்பாடு எல்லாமே நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்போ பெற்றுக்கணும் எப்போ பெற்றுக்கக்கூடாதுன்ற அந்த உடம்புடைய பாடி சிஸ்டம் தெரிஞ்சு வச்சவங்க தான். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, ஃபேமிலி பிளானிங் சொல்லிட்டு முன்னாடி நரம்பை கட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டியூபெக்டமி வேசெக்டமி அப்படின்னு 2 சிஸ்டம். இந்த டியூபெக்டமின்னா என்ன தெரியுங்களா, அதாவது அந்த கருக்குழாய் இருக்குல்ல, பெண்களுடைய கருப்பையுடைய குழாய், அந்த குழாயில் நடுவில் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணால் அந்த ஸ்பெர்ம்ஸ் ஆணுங்களுடைய விந்தணுக்கள் அந்த குழாய் வரையா பெண்ணுடைய சினைப்பை, அதாவது முட்டை இருக்கு இல்லையா கருப்பை, அங்கே போய் சேராத அளவுக்கு, அந்த யூட்ரஸை போய் ரீச் ஆகாத அளவுக்கு அந்த 2 ஜாயிண்ட்டை கட் பண்ணிடலாம். இதுக்கு பேர் டியூபெக்டமி. இதுலேயே இன்னொன்று இருக்குது என்னென்னா, அதாவது கட் அண்ட் டைட், அதாவது கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுருவாங்க. இது 2 ஜாயினாக இருக்குல்ல, இதை நடுவில் கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுருவாங்க. இது ஒன்று கட் அண்ட் டைட். இன்னொன்று வந்து என்னென்னா சுத்தமாக கட் பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று கிளிப் போடுவாங்க. எப்படின்னா அந்த 2 ஜாயினாக இருக்குல்ல, அது எப்படின்னா ஆப்ரேஷன், இது 2 செலவு. அதாவது எதுக்குன்னா, ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணி அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அதை இப்படி பிடிச்சி ஒரு கிளிப் போட்டாங்க அப்படின்னா குழந்தை பெற்றுக்க முடியாது. திரும்பி அந்த பெற்றோர்களுக்கு குழந்தை வேணும்னா திரும்பி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டால் திரும்பவும் அந்த 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 வழி, அந்த பாத்து இருக்கு இல்லையா, அது வழி விடும். ஸோ எப்படி பணம் 2 வாட்டி சர்ஜரி பண்ணி 2 வாட்டி சம்பாதிக்கலாம் இல்லையா? ஏன் இதெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு தெரியலையா? அவங்க எப்படி கேப் விட்டாங்க? ஏன்னா அவங்க உடலுடைய பாடி சிஸ்டத்தை முழுசாக புரிஞ்சவங்க. எந்த நேரத்தில் கருத்தரிக்கணும், அந்த கருத்தரிக்கிறதுக்கான அடிப்படை பெண்கள் கிட்ட தான் இருக்குது. ஒரு பெண் அனுமதிச்சா மட்டும்தான் கரு உருவாக முடியும். என்னதான் ஆண் முயற்சி செஞ்சாலும் பெண் அலோவ் பண்ணலைன்னா ஒரு குழந்தை உருவாகவே ஆகாது. ஆண்கள் தலைக்கீழே நின்னாலும் சரி, பெண்களால் மட்டும்தான் குழந்தைய ஏற்றுக்கிறதுக்காகவும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் வழங்கியிருக்கு. இதான் உண்மை. இதை தான் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படிங்கிற தத்துவத்துக்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான ஒரு கருத்து இது. இன்னைக்கு ரேப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் போய் ஒரு பெண் அலோவ் பண்ணலைன்னா ஒரு ஆணால் ஒரு பெண்ணை அடையவே முடியாது. அதே மாதிரி ஒரு பெண் அலோவ் பண்ணலைன்னா ஒரு குழந்தை கருத்தரிப்பு அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்ற சூஸ் பண்ணுற உரிமையும் பெண்ணுடைய கருப்பைக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போது இதுலேருந்து என்ன, இந்த பிரபஞ்சத்துடைய நியதியே பெண்கள் தான். பெண் நினச்சா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோட சிஸ்டமே இயக்க முடியும். பெண் நினச்சா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தையே கட்டமைக்க முடியும். பெண்கள் தான் இந்த பிரபஞ்சத்துடைய ஆணிவே. அவங்களால மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும். இன்றைக்கி அதனால தான் பெண்கள் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வராங்க. இதை தான் ஆதி காலத்தில் பெண்கள் சாதனையாளர்கள் நாங்கள். அதை நடுவில் பிரேக் பண்ணி அவங்கள வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி, ஆண்கள் அடக்கி கால்கிட்ட போட்டு அடைச்சதுனால தான் பெண்களால் வெளியே வர முடியாமல் இன்றைக்கி மீறிட்டு போக திரும்பவும் சாதிச்சிட்ருக்காங்க. எத்தனை முண்டி அடிக்கிறாங்க. ஆண்களால் பெண்கள் அளவுக்கு திறமைசாலியாக வர முடியுதா? ஒரு 10th எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு 12th எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா விதமான போர்க்கலையாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயுமே கல்வி கேள்வி கலையிலேருந்து பெண்களை தோக்கடிக்க முடியுதா? வீட்டு நிர்வாகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு ஆண் சம்பாத்தியம் மட்டும்தான் அந்த குடும்பத்தை எல்லா விஷயம், எது இருக்குது எது இல்லை, குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், கணவனுக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அவருடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுக்குற வருமானத்தில் எல்லாத்தையும் சரியாக பிரித்து எல்லாத்தையும் சரியாக செய்யணும். பண்டிகைகளுக்கு எப்படி செய்யணும், எல்லாத்தையும் யாரால் முடியுது? பெண்ணால் மட்டும்தான். ஏன்னா அடிப்படையான திறமை அவகிட்ட தான் இருக்குது. ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை பெண்கிட்ட தான் இருக்குது. அப்போனா நாட்டையே நிர்வகிக்கக்கூடிய தன்மை ஒரு பெண்கிட்ட தான் இருக்குது. இதை தான் அப்போ ஷாஜஹானுக்கு அத்தனை மனைவிகள் இருந்தாங்க. அதில் மும்தாஜும் ஒரு மனைவி தெரியுமா? அந்த மும்தாஜ், ஷாஜஹான் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் மும்தாஜ் கிட்ட போய் அவங்களுடைய அந்தப்புறத்தில் போய் மும்தாஜை கேட்காம எடுக்க மாட்டாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, பல நேரங்களில் நாட்டில் நடந்த சிக்கல்கள், போர்கள், எதிரி நாட்டிலேருந்து நடந்த போர்கள், நாட்டில் நடந்த சிக்கல்களை மும்தாஜோடைய அட்வைஸ், அவள் கொடுத்த ஆலோசனையில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதை ஷாஜஹான் கவனிச்சார். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, மும்தாஜ்குள்ளே இத்தனை திறமைகள் இருக்குது, அவள் ஒரு சரியான மந்திரி. இதை தான் மனைவி ஒரு மந்திரின்னு சொன்னாங்க. மனைவி ஒரு அரசன் கூட சொல்லலை, மனைவி ஒரு மந்திரி. ஏன்னா நாட்டை ஆள்றது பெரிய விஷயம் இல்லை, அந்த ஆள்ற அரசனுக்கு சரியான ஆலோசனைகளும் அறிவுரைகளும் யார் வழங்குறாங்கன்னா மந்திரிகள் தான். அதை யார் செய்ய முடியும்? மனைவியால் மட்டும்தான் செய்ய முடியும். அதை தான் மும்தாஜ் அன்னைக்கு அந்த புறத்தில் உட்காந்துக்கிட்டே
வெறும் விஷயத்தை தான், அவர் எதையுமே பார்க்கல, அவளுக்கு என்ன எதுவுமே தெரியாது. அவர் வந்து விஷயத்த மட்டும்தான் சொல்லுவார், இப்படி எப்படி இருக்குது, என்ன செய்யணும், இதை செய்யுங்க, சரியாக இருக்கும். அதை அவள் சொன்ன உடனே ஷாஜகான் செய்வார், சரியாக அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதனால தான் அத்தனை மனைவிகள் அவருக்கு இருந்தும் யாருக்காகவோ தாஜ்மஹால் கட்டலை, மும்தாஜ்க்காக தாஜ்மஹால் கட்டினார். ஏன்னா காதல்ன்றது ரெண்டாவது பட்சம். தான் இத்தனை பெரிய பேரரசராக அத்தனை பெரிய நாட்டை அவரால் ஆண்டு சாதிக்க முடிஞ்சுதுன்னா அதற்கு முழுக்க காரணம் மும்தாஜ் தான். மும்தாஜ் அப்படிங்கிற ஒரு பெண் மந்திரியாக அவருக்கு இல்லை அப்படின்னா அவரால் ஆண்டிருக்கவே முடியாதுன்றதை உணர்ந்த ஒரு ஆண்மகன். எத்தனை ஆண்களுக்கு இந்த குணம் இருக்குது? மனைவிக்காக தாஜ்மஹால் கட்டினவங்க மனைவிகள் கிட்ட எல்லா விதமான ஆதாயங்களையும் தேடிக்கிட்டு அதை வெளியே சொல்லாமல் தான் எல்லாம். ஏன்னா ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கான். பெண் இல்லாமல் எந்த ஆணாலையும் வளர்ச்சி அடையவே முடியாது. அதை ஒத்துக்கவே மாட்டானுங்க, எந்த ஆம்பளைங்களும் சொல்ல மாட்டானுங்களே, தான் பெரிய இவனுங்க மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணால் தான் அவன் முன்னுக்கு வந்தான்றதை ஒத்துக்கினவர் தான் ஷாஜஹான். அதனால தான் இன்னைக்கும் எத்தனையோ இயற்கை பேரிடர் வந்திருக்கு. எவ்வளோ மழை, புயல், காற்று, எதிரிகள் அட்டாக். இந்திய பிரதேசத்தில் தாஜ்மஹாலுக்கு எத்தனையோ எதிரிகள் அட்டாக் பண்ணாங்க. வெளிநாடுகள்லேருந்து கூட தாஜ்மஹால் அழிக்கிறதுக்கு அட்டாக் பண்ணாங்க, மழை, வெள்ளம். ஆனாலும் தாஜ்மஹால் இன்னைக்கும் அழியாமல் இருக்குன்னா அது காதல் இல்லை. காதல்ன்றது ரெண்டாவது, அது அன்பு. அதற்கையும் தாண்டி ஷாஜஹானை அவளை ஒரு பேரரசராக ஆக்குனது மும்தாஜ் அப்படிங்கிறத அவர் நன்றி உணர்வோடு அதை கட்டினார். உள்ளார்த்தமாக மனைவிக்கு அவர் செய்கிற நன்றி கடனா அவர் மனைவியை அத்தனை ஒரு தாயாகவும் தெய்வமாகவும் வணங்குறதுக்காக தான் தாஜ்மஹால் அப்படிங்கிற சமாதி யாரு கட்டுவாங்க? தெய்வத்துக்கு தான் கட்டுவாங்க, மூதாதையருக்கு தான் கட்டுவாங்க. அவளை ஒரு மூதாதையராக நினச்சார், ஒரு தெய்வமாக வழிபட்ட. நடுக்கல் நாட்டுனாங்க தெரியுங்களா? எதற்காக நடுக்கல் அப்படி நாட்டுவாங்கன்னா ஒருத்தரை வந்து வணங்குறதுக்காக, அவங்களோட வீர செயலை போற்றுறதுக்காக, அவங்கள அதுதான் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. மறக்கக்கூடாது, அவங்க நினைவு இருக்கணும், அப்படியா உருவாக்கப்பட்டது தான் தாஜ்மஹால் அப்படிங்கிற நினைவு சின்னம். அதை காதல் பரிசு, காதல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு அவருக்கு மும்தாஜை அவர் முதல்ல தெய்வமாக, தன்னை வழிநடத்தின ஒரு தெய்வமாக, தாயா, மனைவியா வணங்கினார். அதுக்கப்புறம்தான் அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அதை வந்து அந்த காதலாகவும் சேர்த்து கட்டினார். இவ்வளோ பெரிய வரலாறு எத்தனை ஜென்மம் ஆனாலும் தாஜ்மஹால் அழிக்க முடியாது, அழிக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு உண்மையான ஒரு ஆண்மகன் தன் மனைவிக்காக, தன் மனைவி தனக்கு செய்த நன்மைக்காக, தன் மனைவி தனக்காக செய்த எல்லா விஷயத்துக்காகவும் கட்டின ஒரு பெரிய கோட்டை. அது உறுதியான கோட்டை, இரும்பை விட உறுதியானது. ஏன்னா மனிதனோட மனதுக்கு பலம் அதிகம், காதலுக்கு பலம் அதிகம், அவனுடைய தூய்மையான நன்றி உணர்வுக்கு பலம் அதிகம், அவனுடைய பொறுப்புணர்வுக்கு, பண்புக்கு, மாண்புக்கு, எல்லாத்துக்குமே பலம் அதிகம்ன்றத நிகழ் சாட்சியாக நிற்கிறது தாஜ்மஹால் தான். இன்னும் எத்தனையோ பேர் அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம்.